Hi friends, welcome back to day 18 of our 100-day data analytics challenge. இன்னைக்கு நம்ம super important topic பார்க்க போறோம். Descriptive Statistics using Pandas. இதுதான் data analysisல first step. ஒரு டேட்டாவோட nature என்ன, அதோட spread என்ன, center எல்லாத்தையுமே இந்த ஸ்டெப்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். So first let understand what is descriptive statistics. இது simple termsல சொல்லணும் அப்படின்னா descriptive statistics அப்படின்றது ஒரு டேட்டா செட்டை summarize பண்றது. அதாவது average என்ன, மிடில் வேல்யூ என்ன, வேல்யூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, மேக்ஸிமமா இருக்கா, மினிமம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இது நமக்கு ஒரு இன்சைட் கொடுக்குது. டேட்டாவை பேலன்ஸ்டா இருக்கா இல்ல ஸ்கியூடா இருக்கா, அவுட்லேயர்ஸ் இருக்கா அப்படின்றது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ இப்போ நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க கிளாஸ்ல டோட்டலா 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களோட மேத் மார்க்குடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 45, 50, 60, 60, 70, 75 இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கு. இப்ப இந்த ஆவரேஜ் மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மீன். மிடில் மார்க் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மீடியன். அதிகமா ரிப்பீட் ஆன மார்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தட் இஸ் கால்ட் அஸ் மோட். இதுதான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம அப்ளை பண்ற ஒரு விதம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைத்தான் பாண்டாஸ் யூஸ் பண்ணி இதை லைவா பிராக்டிகலா உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். For this I'll go to Jupyter notebook. So now I am on my Jupyter notebook. As I told நம்ம pandas யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்றதுனால first நம்ம pandas import பண்ணிக்கணும். So for this I'll type import pandas as PD. So pandas import பண்ணிட்டோம். So நம்ம work பண்றதுக்கு we need a sample data. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே ஒரு டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ண போறோம். So கிரியேட் பண்றதுக்கு first let me type the data which is equal to. So இந்த டேட்டால என்னோட first column I want a student. Okay, corresponding student ஓட நேம் நம்ம இப்ப கொடுத்துக்கலாம். So whatever name you can give, I'll give it as ABC அந்த ஒரு இதுல போய்க்கிறேன். Totally we are taking 10 students. So it will come till J. Okay, so totally இங்க நம்ம 10 students ஓடத எடுத்திருக்கோம். Second column I want their marks. So second columnல I'll take a marks. So under the marks ஒரு ரேண்டமான நம்பர்ஸ் நான் வந்து 10 நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். So marks நம்ம எடுத்துட்டோம். That's all. ரெண்டு காலம் மட்டும்தான் நமக்கு தேவை. Let me close it. Next we are going to create a data frame. df is equal to pd dot, as I told data frameல d capital இருக்கணும், f capital இருக்கணும். So data frame within a bracket குள்ளக்க எதை நம்ம data frame கிரியேட் பண்ண போறோம், மேல இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை. So mention that data, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல போறோம். அதுக்காக print function யூஸ் பண்ணிக்கிறேன். within a bracket குள்ளக்க df கொடுத்துக்கிறேன். Let me run this query. நம்மளோட டேட்டாவை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டோம். This is a index. As I have given student ஓட நேம் இங்க இருக்கு, அவங்களுடைய corresponding மார்க்ஸும் நான் இங்க கொடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இத டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணி மீன், மீடியன், மோட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். So first mean value calculate பண்றதுக்கு I'll take the title as variable name வந்து mean underscore value அப்படின்னு எடுத்துக்கிறேன், which is equal to, நல்லா கவனிங்க, நம்ம இந்த இடத்துல எந்த காலம் யூஸ் பண்ண போறோம், marks அப்படின்ற இந்த காலம் தான் யூஸ் பண்ண போறோம். So first நம்ம எந்த டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ண போறோமோ அதை மென்ஷன் பண்ணும். டேட்டா ஃப்ரேம் marks நம்ம எடுக்க போறோம். So marks I'll close it dot. இப்போ இந்த இடத்துல mean calculate பண்ண போறனால நான் mean அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். open close bracket. சேம் இதே போல நெக்ஸ்ட் நம்ம மீடியன் கால்குலேட் பண்ண போறோம். சோ அதனால நான் மீடியன் அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சேம் அதே மார்க்ஸ் அப்படின்ற காலம் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அதனால மார்க்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்ளோஸ் தி பிராக்கெட். இந்த இடத்துல நம்ம மீடியன் கால்குலேட் பண்ண போறதுனால டாட் மீடியன் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ளோஸ் இட். நெக்ஸ்ட் நம்ம மோட் வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். மோட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ which is equal to, again நம்மளோட டேட்டா ஃப்ரேம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணனும். df சேம் இங்கேயுமே நம்ம மார்க்ஸ் காலம் தான் யூஸ் பண்ண போறோம். so I'll mention a marks dot mode function யூஸ் பண்ணிக்கிறேன். so நம்ம corresponding என்னென்ன யூஸ் பண்றோம், மீடியன்னா டாட் மீடியன், மீன்னா டாட் மீன், மோட்னா டாட் மோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். so இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல போறோம். பிரிண்ட் பண்றதுக்கு print within a bracketல first I want medium to be printed. okay, so நான் இந்த இடத்துல mean, sorry, first I want mean to be printed. so அதனால நான் இந்த இடத்துல mean print பண்ண சொல்லி சொல்றேன். so இந்த mean அப்படின்றது
ஐ வாண்ட் எதை நம்ம மீனா நம்ம இங்க வந்து பிரிண்ட் பண்ண போறோம், இந்த மீன் அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படின்ற வேரியபிள்ல அதுல வரக்கூடிய ரிசல்ட் தான் நம்ம மீனா இங்க பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் மீன் அப்படின்னு நான் கொடுத்திருக்கிறது எதுனாலனா ஐ வாண்ட் த டைட்டில் டு பி மீன், அதனால இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். பட் இந்த டைட்டிலுக்கு கீழே என்ன அவுட்புட் வரணும்னா இந்த நம்ம அப்படியே எழுதணும். ஓகேங்களா? so let me write it, காமா கொடுத்துக்கோங்க. see after the semicolon you have to close it. see இந்த செமிகோலனும் எனக்கு வேணும் டைட்டில்ல. இப்படி நான் கொடுக்கறனால மீன் கோலன், not a semicolon, sorry, மீன் கோலன் அதுக்கப்புறம் அவுட்புட் எனக்கு வரும். அதே மாதிரி மீடியன் கோலன் அவுட்புட் வரும், மோட் கோலன் அவுட்புட், அந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வேணும்ன்றனால தான் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இல்லைனா நீங்க டைரக்டா பிரிண்ட் மீன் அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படி போயிட்டீங்கன்னா ஒன்லி உங்களுக்கு அவுட்புட் மட்டும் தான் கிடைக்கும். பட் எனக்கு டைட்டிலோட வேணும் தெரிஞ்சுக்கணும்ன்றனால. ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், காமா கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் எதை என்ன மென்ஷன் பண்ணிக்குவோம், மீன் அண்டர்ஸ்கோர் வேல்யூ, இந்த வேரியபிள் தான் எனக்கு இது கீழே வேணும். க்ளோஸ் இட். சிமிலர்லி இதே மாதிரி ஐ வாண்ட் டு பிரிண்ட் மீடியன். ஸோ இதை வந்து மீடியன் அப்படின்றதுல கொடுத்துக்கிறேன். ஐ வாண்ட் அ கோலன். இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, காமா கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மீடியன் அண்டர்ஸ்கோர் வேல்யூ, க்ளோஸ் த பிராக்கெட். தேர்ட் ஒன் என்ன பிரிண்ட் பண்ணணும்னா we want to print a mode colon close the string comma mode underscore value. we close it. இப்போ இதை நம்ம print இதை நம்ம ரன் பண்ண போறோம். let me run this query. பாருங்க, mean colon 71, median colon 72, mode colon 70. சப்போஸ் இந்த மீன் மீடியன் மோட் நீங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா இங்க மீன் அப்படின்னு வந்திருக்காது, மீடியன் வந்திருக்காது, மோட்னு வந்திருக்காது, ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் அவுட்புட்ல இருக்கும். so we will get that confusion. அதை அவாய்ட் பண்ணதான் இதை மூணு இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இது இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆவரேஜ் மார்க் வந்து 71, மிடில் மார்க் என்ன அப்படின்னா 72.5, அதிகமா ரிப்பீட்டட் ஆன மார்க் என்ன அப்படின்னா that is 60. சோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது மத்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம டேட்டாவை ஒரு லைன்ல சம்மரைஸ் பண்ணலாம். அதை சம்மரைஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா df.describe அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகே, சோ describe ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா டோட்டல் கவுண்ட் என்ன, மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, அதோடைய மினிமம் வேல்யூ என்ன, 25% என்ன, 50% என்ன, 75% என்ன, மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 25, 50, 75 அப்படின்றது குவார்டைல்ஸ், இதோடைய டிஸ்ட்ரிபியூஷனோட இன்சைட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா குவார்டைல்ஸ்னா என்ன, 25, 50, 75 டிஸ்ட்ரிபியூஷன் இன்சைட்ஸ்லாம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ண போறேன். தட் மீன்ஸ் இப்போ நீங்க வந்து ஒரு டேட்டா அனாலிஸ்டா ஒர்க் பண்ணும்போது இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்க போகுது அப்படின்றது நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ஹெச்ஆர் அனாலிஸ்டா இருக்கீங்க, எம்ப்ளாயீஸோட சேலரி டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணணும். அப்ப சேலரியில ஒரு சிலவங்களுக்கு 5 lakhs இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு 50 lakhs இருக்கும். அப்ப மீன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பயாஸ்டா இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மீடியன் யூஸ் பண்றோம். மீடியன் தான் ஒரு ரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் சேலரி இருக்கும். So this is how it will work in real life example. So that's all for this descriptive statistics. ரொம்ப சின்ன போர்ஷனா இருந்தாலும் ஸ்டார்டிங் உங்களோட டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. So let us see summary of this video. Mean அப்படின்றது average, median அப்படின்றது middle value, mode அப்படின்றது most frequent value, STD அப்படின்றது variation measure, describe அப்படின்றது எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே உங்களுக்கு ஒன் கோல கொடுக்கிறது. ஸோ இது எல்லாம் நம்ம எதுக்கு பண்றோம், டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் டே 18 டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூசிங் பாண்டாஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த டாபிக்ல நம்ம டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அவுட்லேயர்ஸ் எல்லாமே கமிங் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, டேட்டா அனாலிசிஸ் பத்தி நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் நிறைய விஷயங்கள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 100 day சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளான விஷயம், லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் கான்செப்ட் என்ன அப்படின்றதையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.